Students, Karun bought a pair of shoes at sale of 25% அப்படின்னு சொல்றாங்க. Okay, if the amount was he paid 1000 rupees. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நம்ம அவங்க கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ அவங்க கேட்டது மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், அவங்க 25% என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாங்க, செல்லிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு, 75%. அதாவது 100க்கு 25% டிஸ்கவுண்ட்னா 75% தான் வித்திருப்பான். அப்போ அந்த 75% அமௌண்ட் தான் என்னது, செல்லிங் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 1000. பாருங்க, செல்லிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு, 75% ஈக்குவல் டு 1000. அப்போ நம்ம 1% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1000/75. ஆனால் பட் அவங்க என்ன பண்ண, மார்க்கெட் ப்ரைஸ்ங்கிறது என்னது, அப்போ மார்க்கெட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். மார்க்கெட் பர்சன்டேஜ் எப்பவுமே 100 தானே. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதி 100% தான் என்னது அதோட மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ 1000 டிவைடட் பை என்ன பண்ணணும், இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சு. அப்போ 100 போட்டான்னா என்னது பாருங்க, இது அடிச்சா 4/3. அப்போ சரிங்க, 4000 டிவைடட் பை 3, இதுதான் இதோடைய ஆன்சர். 4000 டிவைடட் பை 3 இதோட வேல்யூ என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் 333.333 போயிட்டே இருக்கும். ஸோ இதோட வேல்யூ 3.33 போகிறதால 3னே வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். இதுதான் அதோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு எழுதி 133 போட்டால் முடிஞ்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.